ஹலோ எவ்ரிஒன். எக்கனாமி இன் தமிழ்நாடு கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் தான். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன டாபிக் பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் என்ன, எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதே மாதிரி FPO அந்த மெயினான ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம மோஸ்ட்டாக வந்து 3 செக்டார்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைமரி செக்டார் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். அதாவது நம்மளோட எக்கனாமி டெவலப்மெண்ட் இன் இந்தியா இன் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார் தான் வந்துட்டு மோஸ்ட் ப்ரைமரி செக்டராக இருக்குது. அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக ப்ளே பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்னா என்ன, அதோடைய கேரக்டரிஸ்ட் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தென் அதோடைய இஷ்யூஸ் எந்த மாதிரி இருக்குது, ஸோ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்னால அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னா த டேர்ம் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 வேர்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்னா நம்மளோட பொருளை தயாரித்து அதை விற்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போவோம் இல்லையா, அதை வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்துட்டு மார்க்கெட்டிங்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் வந்துட்டு மார்க்கெட்டிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 பேர் இருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பையர்ஸ், ஒன்று வந்துட்டு செல்லர்ஸ். செல்லர்ஸ்னால் யார்? விற்கிறவங்க, அவங்களோட பொருளை விற்கிறவங்க. பையர்ஸ்னால் அந்த பொருளை வாங்குகிறவங்க. ஸோ இந்த ப்ராசஸிங்க்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்னால் நம்மளுடைய பொருட்களை போய் விற்கிறது தான் அது மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, அது நிறைய டைப்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆன்லைன்லேயும் நிறையா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மட்டும் நீங்கள் சொல்ல முடியாது, காமனாக மார்க்கெட்டிங்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ நம்மளோட பொருளை நம்ம வந்துட்டு தயாரித்து அதை என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக செல் பண்ணலாம், இல்லை இன்னொருத்தவங்க மூலியமாக, ஹோல்சேலர் மூலியமாக, ரீட்டெய்லர் மூலியமாக, அதுக்கிடையில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க மூலியமாக போகும்போது காஸ்ட்டும் ஏறும். இதுவே டைரெக்டாக நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கம்மியான காஸ்ட்டாக மாறும். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி நம்மளுக்கு இப்போ கிளாத்தோ ஏதோ திங்ஸ் வாங்கினாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ்னு தெரியும். பட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 2 வேர்ட்ஸாக கம்பைன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 வேர்ட் கம்போஸ் பண்ணுறது தான் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்ன்றாங்க. ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் ஜென்ரலி மீன்ஸ் growing and or rising of crops and livestock, while marketing encompasses a series of activities involved in moving the goods from the point of production to point of consumption. ஓகே, ஸோ விவசாயம் என்பது பொதுவாக பயிர்கள் மற்றும் கால்நடைகளை வளர்ப்பது மற்றும் அல்லது வளர்ப்பது என்று பொருள்படும். அதே வேளையில் சந்தைப்படுத்துதல் என்பது பொருட்களை உற்பத்தி செய்யும் இடத்திலிருந்து நுகர்வு நிலைக்கு நகர்த்துவதில் ஈடுபட்டுள்ள தொடர் செயல்பாடுகளை உள்ளடக்கியது. ஓகே, ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். அக்ரிகல்ச்சர்னால் ஒரு விவசாயம், அந்த கிராப்ஸையோ இல்லை பயிர்களையோ நடுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு க்ராப் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய டைப்ஸ் படிச்சிருந்தோம் இல்லையா. பட் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க விளைச்ச அந்த ப்ராடக்டை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சேல் பண்ணுவாங்க. ஓகேவா, கன்சியூமருக்கு கொண்டு போவாங்க. ஓகே, ஸோ அதுதான் ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அதை கன்செப்ஷனாக ஆக்குறது தான் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மெனி ஸ்காலர்ஸ், அதாவது பல அறிஞர்கள் வந்துட்டு என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் இன்கார்பரேட்டட் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் டைம், பிளேஸ், ஃபார்ம் அண்ட் பேஷன் யூட்டிலிட்டி அப்படின்றாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கிறது ஒரு எசென்ஷியல் எலமெண்ட்டாக இருக்குது இன்கார்பரேட்டடில். என்னென்னா டைம், பிளேஸ், ஃபார்ம், பேஷன் யூட்டிலிட்டின்னு. ஸோ நம்ம படிப்போம். ஓகே, ஸோ என்னென்னா யூட்டிலிட்டி, கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி, அதே மாதிரி பிளேஸ் யூட்டிலிட்டி, இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ யூட்டிலிட்டி அப்படின்னா ஜஸ்ட் அது வந்துட்டு ஒரு ப்ராடக்டாக இருக்குது, அதை வந்துட்டு ஒரு ரா மெட்டீரியலாக இருக்குது. ஓகேவா, இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் கேன், ஒரு கரும்பு இருக்குது, அந்த கரும்புலேருந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க, லைக் சுகர், இன்னும் அதுலேருந்து கருப்பட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தயாரிக்கிறாங்க இல்லையா. அது வந்துட்டு கரும்புங்கிறது ஒரு ரா மெட்டீரியல், அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் ஆகி கொடுக்குறாங்க இல்லையா ஒரு ப்ராடக்ட்டு, அதுதான் யூட்டிலிட்டி அப்படின்றாங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா ஃபார்ம் யூட்டிலிட்டி வரும். தென் டைம் யூட்டிலிட்டினா
எப்பப்பெல்லாம் வந்துட்டு கன்சியூமருக்கு அந்த இது நீட் ஆகுதோ அப்பப்பெல்லாம் கிடைக்கிறக்கூடியான ஒரு தன்மை. ஓகே, ஸோ இதெல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில் வரும். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கோடைய முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்றத பாருங்களேன். ஸோ அதாவது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் மட்டும் ப்ளே பண்ணுறது இல்லாமல் ஸ்டிமுலேட்டிங் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷனும் கூட அப்படின்றாங்க. ஓகே, ஸோ பட் ஆல்சோ இன் ஆக்சிலரேட்டிங் த பேஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மல்டிப்ளேயர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். அதாவது அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் மூலியமாக நம்மளுக்கு அதிகமாக எக்கனாமிக்கும் டெவலப் ஆகுது நம்மளுடைய நாட்டில். ஓகே, ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு பயிரை நடுறாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு படிச்சிருப்போம் இதை பற்றினது. ஸோ நிறைய க்ராப்ஸு, ஸோ நிறைய பயிர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கிளைமேட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறையா வகையான பயிர்கள், அதே மாதிரி கம்பு, சோளம், அந்த சோளத்துலேருந்து நிறையா பாப்கார்ன் இந்த மாதிரியான மித்த நாடுங்களுக்கும் பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட நாட்டிலேருந்து நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகள் நம்மளுக்கு தருவாங்க. அதை வந்துட்டு நம்ம மொத்தமாக வாங்கி என்ன பண்ணுவோம், நம்ம அதிகமாக காஸ்ட்டு வச்சு ப்ரைஸ் வச்சு அதுக்கேற்ற அந்த மேனுஃபேக்சரிங் ஃபீஸாக இருக்கட்டும் சரி, அதுக்கேற்ற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸாக இருக்கட்டும் சரி, எல்லாமே சேர்த்து அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயங்களுக்கு கிடைக்கிறத விட அதிகமான லாபம் இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் பார்த்துருவாங்க. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்டே. ஸோ இப்படி இருக்கும்போது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக ப்ளே ஆகுது, ப்ளஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், வள பயன்பாடு மற்றும் வெளியீடு மேலாண்மை மேம்படுத்தல். அதாவது இது வந்துட்டு ஒரு ரிசோர்ஸ் யூஸுக்கும் மேனேஜ்மெண்ட் அவுட்புட்டுக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கிளியராக என்ன அப்படின்றத பார்க்கலாம். Okay, an efficient agriculture marketing system leads to optimization of resources use and output management. ஓகே, ஸோ ஒரு திறமையான விவசாய சந்தைப்படுத்துதல் அமைப்பு, ஓகே, அக்ரிகல்ச்சர் சிஸ்டம், ஓகேவா, வள பயன்பாடு மற்றும் வெளியீட்டு மேலாண்மை மேம்படுத்துவதற்கு வழிவகுக்கிறது அப்படின்றாங்க. திறமையற்ற செயலாக்கம், சேமிப்பு மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றால் ஏற்படும் இழப்புகளை குறைப்பதன் மூலம் ஒரு திறமையான சந்தைப்படுத்துதல் அமைப்பு சந்தைப்படுத்தக்கூடிய உபரியின் அதிகரிப்பு பங்களிக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதாவது பார்த்திங்கன்னா தேவையில்லாத லாஸஸ், அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மூலிமா தேவையில்லாத லாஸஸ்லேருந்து அவங்க தப்பிக்க முடியும் அப்படின்றாங்க. அதே மாதிரி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டவுன் த லாஸஸ் அரைசிங் அவுட் ஆஃப் இன்எஃபிஷியன்ட் ப்ராசஸிங், ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகே, பண்ணை வருமானத்தை அதிகரிக்குது அப்படின்றாங்க இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங். ஓகே, an efficient marketing system ensure higher level of income for the farmers, reducing the number of middlemen or by restricting the cost of marketing services and the malpractices. In the marketing of farm products, an efficient system guarantees the farmers better price for farm products and induce them to invest the surplus in the purchase of modern inputs so that productivity and production may increase. ஓகேவா, ஸோ ஒரு திறமையான சந்தைப்படுத்துதல் அமைப்பு மூலியமாக விவசாயிங்களுக்கு அதிகமான வருமானத்தை அதிகரிக்குது அப்படின்றாங்க. இது வந்துட்டு இந்த மிடில் மேன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய எண்ணிக்கையை வந்துட்டு குறைப்பதன் மூலம், அவங்களோட இந்த மிடில் மேன்ஸோடைய எண்ணிக்கையை வந்துட்டு குறைப்பதன் மூலம் இதில் வந்துட்டு அதோடைய சந்தைப்படுத்துதல் சேவையோட விலை மற்றும் விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துதல் முறைகேடுகளை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு திறமையான அமைப்பு விவசாயிகளுக்கு பண்ணை விலை பொருட்களுக்கு சிறந்த விலையை உத்தரவாதப்படுத்துகிறது மற்றும் அவர்களின் உபரிகளை நவீன உள்ளீடுகளை வாங்குவதில் முதலீடு செய்ய தூண்டுகிறது. இதனால் உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்துட்டு மோஸ்ட்டாக ஃபார்மர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ப்ராஃபிட் இருக்காது. எதனால அப்படின்னு பார்த்திங்கன்னா மிடில் மேனுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ அதாவது நம்ம வந்துட்டு ஒரு கன்சியூமர். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட அந்த பொருள் வாங்குறதுக்கு நம்ம அந்த பொருளை வந்துட்டு விவசாயிங்க கிட்ட வாங்கினா அது கம்மியானதாக இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் மார்க்கெட்லாம் பார்த்துருப்பீங்க இல்லா, ஸோ மார்க்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த வில்லேஜ் கிராமத்துலலாம் பார்த்துருப்பீங்கன்னா அதாவது விவசாயம் பண்ணி அப்போவே அறுவடை செஞ்சு
விற்க வருவாங்க, விவசாயிகளே விற்க வருவாங்க. ஓகேவா? அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருது, ஒரு ஷாப்பில் போய் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ நம்மளுக்கு அதே ப்ரைஸ் அதிகமாகும். ஓகே, ஸோ இதெல்லாம் காரணம் அந்த மிடில் மேன். ஓகே, ஸோ அந்த மிடில் மேன் என்ன பண்ணுவாங்க, விவசாயிங்க கிட்ட இருந்து கம்மியான காஸ்ட்டாக வாங்கிடுவாங்க. ஓகே, நம்ம அதை டேரெக்டாக வாங்கினாலுமே ஓரளவு ஒரு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும், அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் இந்த மிடில் மேன் இருந்துக்கிட்டு இவ்வளோ தான் மார்க்கெட் இவ்வளோ தான் போகும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த மிடில் மேன் இந்த மாதிரியான ஒரு இதை தடுக்குது இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படின்றாங்க. ஸோ இது மூலியமாக அவங்க நிறைய லாபம் பெறுறாங்க. இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மூலிமா அதிகமான லாபம் பெறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அதிகமான உற்பத்தி செய்ய தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்தை விரிவாக்கம், அதாவது மார்க்கெட்டை வந்துட்டு விரிவாக்கம் செய்கிறது அப்படின்றாங்க, இன்னும் அதிக அளவில் பரப்புறது அப்படின்றாங்க. ஓகே, an efficient and well-known marketing system wins the market for the products by taking them to remote corners both within and outside the country, that is to areas far away from the production points. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்தை விரிவாக்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நம்மளோட ப்ராடக்ட்ஸை நம்ம மட்டுமே வச்சுக்கிறது இல்லை, மித்த நாடுங்களுக்கு கொண்டு போகிறது. ஓகே, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இன்னும் வந்துட்டு நிறைய லாபம் தான் கிடைக்கிது இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மூலமா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், க்ரோத் ஆஃப் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த விவசாயம் சார்ந்த தொழில்களோட வளர்ச்சி வந்துட்டு அதிகமாகுது அப்படின்றாங்க. ஓகே, அண்ட் எஃபிஷியன்ட் அண்ட் an improved and efficient system of agriculture marketing helps in the growth of agro-based industries and stimulates the overall development process of economy. Many industries like cotton, sugar, edibles, oils, food processing and jute depend on agriculture for the supply of raw material. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆஃப் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பெரிய பெரிய காட்டன் லைக் இப்போ ஒரு சாரியோ இல்லை ஒரு கிளாத்தோ நம்ம எதில் வியர் பண்ணுறோம் இல்லையா, அது வந்துட்டு சில்க் காட்டன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பருத்தியிலேருந்து கிடைக்கக்கூடியது தான் வந்துட்டு நம்ம போடுற கிளாத் எல்லாமே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடிபிள் ஆயில் சீட்ஸ் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்துட்டு ஆயில் எடுக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகர் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சுகர் கேனில் இருந்து தான், அதாவது கரும்புகள்லேருந்து தான் சுகர் கேன் எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கூடை பின்னுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜூட் அப்படின்றது ஒரு சணல் கயிறு வந்துட்டு ஆகுறதுக்கு இந்த ஜூட் நிறையா அறுவடை செஞ்சால் மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு விற்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் இது எல்லாமே ரா மெட்டீரியலாக கிடைக்கும். ஓகேவா? வாங்குறவங்களுக்கு ரா மெட்டீரியலாக கிடைக்கும். பட் அதுலேருந்து ஒரு பொருளை வந்துட்டு உருவாக்கணும் இல்லையா? ஸோ இது மூலியமாக இந்த பொருள்கள்லாம் வந்துட்டு மனிதர்கள் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு பொருட்கள் இல்லையா? ஸோ அப்போ இது மூலியமாக அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரியை வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலியமாக அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மூலியமாக நம்மளுக்கு இந்த அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரைஸ் சிக்னல்ஸ், அதாவது விலை சமிக்ஞைகள் அப்படின்றாங்க. So an efficient marketing system helps the farmers in planning their production in accordance with the needs of the economy. This work is carried out through transmitting price signals. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திறமையான சந்தைப்படுத்துதல் அமைப்பு விவசாயிகளுக்கு பொருளாதாரத்தின் தேவைகளுக்கு ஏற்ப அவர்களின் உற்பத்தியை திட்டமிட உதவுகிறது. அதாவது ப்ரைஸ் சிக்னல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இவ்வளோ காஸ்ட் போட்டோன்னா இவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும், இவ்வளோ பொருளாதாரத்தில் நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மூலியமாக இந்த வேலை விலை சமிக்ஞைகள் கடத்துவதன் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் எல்லாமே வந்துட்டு ப்ரைஸ் சிக்னல்ஸை டிரான்ஸ்பர்ட்டிங் மூலியமாக இது கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், அடாப்ஷன் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் நியூ டெக்னாலஜி. அதாவது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் வந்துட்டு புதிய தொழில்நுட்பத்தின் தத்தெடுப்பு மற்றும் பரவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நியூ டெக்னாலஜிஸ் கொண்டு வராங்க. இப்போ வந்துட்டு அதாவது ஏஷியன் பீரியடில் என்ன விவசாய முறை பண்ணாங்களோ அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்கன்னா கிடையாது. நிறையா மிஷின்ஸ் வந்துருச்சு இல்லையா? ஸோ நிறையா ஒரு டெக்னாலஜிஸ் வந்துட்டே தான் இருக்குது. அது மோஸ்ட்டாக அந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அதிகமாக ஆக டெக்னாலஜிஸும் அதிகமாக வளர்ந்துட்டே தான் இருக்குது.
ஸோ பாருங்கள், the marketing system helps the farmers in the adoption of new scientific and technical knowledge. அதாவது இப்படி வந்துட்டு மார்க்கெட்டிங் அதிகமாக ஆக ஃபார்மர்ஸுக்கு அந்த மார்க்கெட்டிங் சிஸ்டமை இன்னும் நம்ம அதிகமாக பண்ணணும், இன்னும் அதிகமான நம்ம விளைச்சல் கொடுக்கணும், இன்னும் அதிகமான விலைக்கு நம்ம விற்கணும், அதுக்கேற்ற மாதிரியான நம்ம பொருளை தயார் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நியூ சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிடுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேஷன். ஸோ இது மூலியமாக பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மூலியமாக நிறையா வேலைவாய்ப்பு வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இந்த மார்க்கெட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் டு மில்லியன் ஆஃப் பர்சன் என்கேஜ்டு இன் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் பேக்கேஜிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்டோரேஜ், ப்ராசஸிங், இது எல்லாமே. ஸோ பர்சன்ஸ் லைக் கமிஷன் ஏஜென்ட்ஸ், brokers, traders, retailers, then weightmen, then handlers, packages and regulating staff are directly employed in the marketing system. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பொருளை தயாரிக்கிறது மட்டும்தான் அது வந்துட்டு ஃபார்மஸாக இருப்பாங்க, அது ரா மெட்டீரியலாக இருக்கிற வரையும். பட் அதுக்கப்புறமா அந்த பொருளை அது வந்துட்டு கன்சியூம் பண்ணி ஓகே அதை வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் பொருளாக ஆக்கி அதை வந்துட்டு பேக் பண்ணி அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி அதை ஸ்டோரேஜ் வேர்ஹவுஸில் ஸ்டோரேஜ் பண்ணி, ஸோ அதுக்கு ஒரு ப்ராசஸிங்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஆட்கள் வேணும் இல்லையா? ஸோ ஒருத்தரால் மட்டுமே எல்லாமே நம்மளால் செஞ்சிட முடியாது. ஸோ இது மூலமாக எத்தனையோ ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும் சரி, இல்லை எத்தனையோ ஷாப்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மாதிரியான ஆட்கள் தேவைப்படுது. ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நிறையா பேர் இந்த எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேஷன் அதிகமாக ஆகுது இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மூலயமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக அதில் லாபம் பெறுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ், ட்ரேடர்ஸ், புரோக்கர், ஏஜென்ட், இவங்க தான் அதிகமாகவே அந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில் லாபம் பெறுவாங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், அடிஷன் டு நேஷ்னல் இன்கம், தேசிய வருமானத்தில் சேர்த்தல் அப்படின்றாங்க. என்னென்னா மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஆட் வேல்யூ டு த ப்ராடக்ட் தியர் பை இன்க்ரீஸிங் த நேஷன் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அண்ட் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். அதாவது இந்த மார்க்கெட்டிங்கோடைய ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக என்னென்னா நாட்டுடைய ஒட்டுமொத்த நேஷ்னல் க்ரோத்தும், கிராஸ் டொமஸ்டிக் நேஷ்னல் க்ரோத்தும், கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அண்ட் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது நம்ம நாட்டோடது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதாவது இதால் நம்மளுக்கு வந்துட்டு ஜிடிபியும் என்என்பியும் அதிகமாகுது அப்படின்றாங்க நம்மளோட நாட்டில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெட்டர் லிவிங், சிறந்த வாழ்க்கை. த மார்க்கெட்டிங் சிஸ்டம் இஸ் எசென்ஷியல் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் விச் ஆர் டிசைன்டு டு அப்லிஃப்ட் த பாப்புலேஷன் அஸ் அ ஹோல். அதாவது ஒட்டுமொத்த மக்களையும் உயர்த்தும் வகையில் உருவாக்கப்பட்ட வளர்ச்சி திட்டங்களின் வெற்றிக்கு சந்தைப்படுத்துதல் அமைப்பு அவசியம் அப்படின்றாங்க. அதாவது நல்ல ஒரு பெட்டர் லிவிங்க்கு இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நம்ம சொன்னோம் இல்லையா, கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டி அப்படின்றது. ஸோ யூட்டிலிட்டி மார்க்கெட்டிங் இஸ் அ ப்ரொடக்டிவ். ஓகேவா, சந்தைப்படுத்துதல் வந்துட்டு ஒரு உற்பத்தியானது மேலும் பண்ணை உற்பத்தியை போலவே அவசியமானது. ஓகேவா, ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்றது ஃபார்ம் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்றாங்க. ஓகே, இட் இஸ் அண்ட் ஃபேக்ட், இதுதான் உண்மை அப்படின்றாங்க. a part of production itself for production is complete only when the product reaches a place in the farm and at the required by the consumer. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இது உற்பத்தியில் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனெனில் தயாரிப்பு வடிவம் மற்றும் நுகர்வோர் தேவைப்படும் நேரத்தில் ஒரு இடத்தை அடையும் போது மட்டும் உற்பத்தி முழுமை அடைகிறது அப்படின்றாங்க. அதாவது இப்போ வெறும் அந்த ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை வந்துட்டு அறுவடை பண்ணிடுவாங்க. ஓகேவா, அது எப்போ வந்துட்டு முழுமையாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ கன்சியூமர் கையில் போகுது அப்போ தான் அது முழுமையாகும். அதுக்கு இந்த யூட்டிலிட்டி வந்துட்டு இந்த யூட்டிலிட்டி ஆஃப் கிரியேஷன் மூலியமாக இது வந்துட்டு போய் சேர்றதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 யூட்டிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூட்டிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் யூட்டிலிட்டி. ஸோ இது வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரா மெட்டீரியலை ஒரு ஃபினிஷ்டு ஃபார்மாக ஆக்குறது தான் இந்த ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படின்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சுகர் கேன் இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஓகே, இப்போ ஒரு சுகர் கேன் இருக்குது, ஒரு கரும்பு இருக்குது, அதை வந்துட்டு அது அப்படியே வந்துட்டு எல்லா நேரத்துலையும் நம்மளுக்கு யூஸ் ஆகணுமான்னு கிடையாது. மோஸ்ட்டாக அந்த சுகர் கேன் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் இந்த பொங்கல் இந்த மாதிரி டயத்தில் அதிகமாக யூஸ் ஆகும். அதிகமான பேர் வாங்குவாங்க. பட் எல்லா நேரத்துலையும் அது சேல் ஆகுமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான். பட் அந்த ஒரே ஒரு பொருளை வச்சுட்டு என்னென்ன தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர்,
ஜாகரி, வெல்லம், வெல்லப்பாகு, கருப்பட்டி, இன்னும் அதிகமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த இனிப்பு மூலியமாக, இந்த சுகர் கேன், இந்த கரும்பு மூலியமாக அதிகமாக தயாரிக்கப்படும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது அது தேவையான அத்தியாவசியமான பொருளாகிடுது. அது வந்துட்டு கன்சியூமர் ஆகிய நம்ம தேவைப்படும். ஓகேவா, ஒரு வீட்டுக்கு இந்த சுகர் இல்லாமல் எதுவுமே இருக்காது. அப்போ ஒரு அத்தியாவசியமான பொருள் தானே. ஸோ இதுதான் ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா place utility means அது வந்துட்டு ஒரு transformation function adds place utility to products by shifting them to a place of need from the place of plenty. அதாவது எந்த இடத்துக்கு அந்த ப்ராடக்ட் தேவைப்படுதோ அதை கொண்டு போய் சேர்றது ஒரு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலியமாக தானே. ஸோ அதுதான் வந்து place utility அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைம் யூட்டிலிட்டி மீன்ஸ் இப்போ இந்த கன்சியூமருக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னா அந்த டயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது டைம் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பொசஷன் யூட்டிலிட்டி அப்படின்னா the marketing function of buying and selling helps in transfer of ownership from one person to another. Products are transferred through marketing to person having a higher utility from persons having a low utility. அதாவது வாங்குதல் மற்றும் விற்பது என்று சந்தைப்படுத்துதல் செயல்பாடு ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு உரிமையை மாற்ற உதவுகிறது. ஓகே, இந்த பொசஷன் யூட்டிலிட்டிங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் தான். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ வந்துட்டு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளுக்கு சொந்தக்காரவங்க அந்த சேல் பண்ணுறவங்க, அது வரையும் சேல் ஆகிற வரையும் அந்த பொருளுக்கு சொந்தக்காரவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லர் தான். ஆஃப்டர் தட் அந்த கன்சியூமர் பை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு சொந்தமானவங்க பையர். ஸோ இந்த ப்ராசஸை வந்துட்டு முழுமையாக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் யூட்டிலிட்டி மூலியமாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன். அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷனுடைய சிறப்பியல்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கும் அதுக்கான ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு பண்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது எந்த மாதிரியாக இருக்குது, எந்த மாதிரியான சிறப்பு இயல்புகளை கொண்டதாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், பெரிஷியபிலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ பெரிஷியபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதாவது மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிஷியபிலிட்டி அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் சொல்லுவோம். ஓகே, பிகாஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 2-3 நாள் கழித்து அது வந்துட்டு எப்படி சொல்கிறது சேல் ஆகலைன்னா அது அழுகி போயிடும். அதோடைய தன்மை அவ்வளோதான், அழியக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் சரி, அதே மாதிரி இந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் தான் மோஸ்ட்லி இதில் இன்வால்வ் ஆகும் பெரிஷியபிலிட்டி குட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்டான ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிஷியபிள் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்குது. ஓகே, பட் த பீரியட் ஆஃப் தேர் பெரிஷியபிலிட்டி வேரிஸ் ஃப்ரம் few hours to few months. பட் எல்லா பெரிஷியபிள் குட்ஸுமே நம்மளுக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் இல்லை 2-3 நேரத்திலேயே இதாகிடும். இல்லை சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மந்த் வரையும் இருக்கும். ஓகே, த பெரிஷியபிலிட்டி மேக்ஸ் இட் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஃபார் ப்ரொடியூசர்ஸ் டு ஃபிக்ஸ் த ரிசர்வ் ப்ரைஸ் ஃபார் தர் ஃபார்ம் க்ரோன் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்துட்டு அந்த பொருளை விற்கிறவங்க வந்துட்டு அதுக்கான ப்ரைஸை வந்துட்டு வைக்க முடியாது, கரெக்டான ப்ரைஸை வைக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நியூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வாங்குவோம். ஓகேவா, அது எவ்வளோ ப்ரைஸாக இருந்தாலும் நம்ம வாங்குவோம். இதுவே அது அழுகுன தன்மையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோன்னே போயிடுவோம். பட் ஆனால் செல்லர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்மியான விலையில் வச்சு விற்பாங்க. ஸோ இதனால் ஃபார்மர்ஸ்க்கு என்ன அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு அறுவடை செய்யும் போது அதோடைய இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேரட்டோட 1 kg ஆஃப் கேரட்டோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 25 or 30 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே வந்துட்டு ஒரு 2-3 நாள் 4-5 நாள் கழித்து அந்த கேரட்டோட விலை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா 15-10 அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். அந்த தரத்தை பொறுத்து தான் அந்த விலை இல்லையா. பெரிஷியபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கேசஸ்லாம் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ அதனால் அவங்களுக்கு ப்ரைஸை வந்துட்டு நம்மளால் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
ஓகேவா? ஸோ இப்போ ஃபிக்ஸ்டான ப்ரைஸ் நம்மளால் வைக்க முடியாது. ப்ரைஸஸ் அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சீசனலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ பருவகால உற்பத்தி அப்படின்றாங்க. அதாவது ஒரு சீசனுக்கும் ஒரு லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மோஸ்ட்டாக சம்மர் சீசனில் மேங்கோஸ் கிடைக்கும், வாட்டர்மெலன்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நம்மளுக்கு அந்த நேரத்தில் மலிவாக கிடைக்கும் இல்லையா? பட் இதுவே வந்துட்டு நீங்கள் வின்டர் சீசன்லேயோ இல்லை ஏதோ ஒரு லைக் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதிரி பருவ காலத்தில் பார்த்திங்கன்னா அதோட விலை உயர்ந்திருக்கும். பிகாஸ் ஆஃப் அங்கே அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் அதிகமாகிடும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா மாங்காயெல்லாம் அந்த சம்மர் சீசனில் எங்கே பார்த்தாலும் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து நிறைய கிடைக்கிறனால அதோட விலையும் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்குமா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கல. ஸோ 1-2 தான் ரேராக தான் கிடைக்குது, ரேராக தான் வந்துட்டு அந்த மரத்துலேருந்து மாங்காய் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு அதோடைய ப்ரைஸ் அதிகமாகும். ஓகே, ஸோ அதனால தான் மோஸ்ட்டாக வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்க பீப்புள்ஸ்லாம் சீசன் வைஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அந்த பொருட்களை விற்பாங்க. ஸோ நிறைய பொருட்கள் இந்த மாதிரி இருக்கும். லைக் பைனாப்பிளாக இருக்கட்டும் சரி, ஜாக் ஃப்ரூட்டாக இருக்கட்டும் சரி, அதே மாதிரி லைக் கிழங்கு வகைகளாக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்டாக ரெய்னி சீசனில் கிடைக்கிறது, சம்மர் சீசனில் கிடைக்காது, சம்மர் சீசனில் கிடைக்கிறது ரெய்னி சீசனில் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது வந்துட்டு விலை உயர்ந்ததாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்கினஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறதுல ஒரு பல்கினஸ் அப்படின்றாங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். பல்கினஸ்னால் மொத்தமாக பல்க்னா என்ன? மொத்தமாக தயாரிக்கிறது. Okay, the characteristics of bulkiness of most farm products make the transportation and storage difficult and expensive. So this fact also restricts the location of production to somewhere near the place of consumption or processing. The price spread in bulky products is higher because of the higher cost of transportation, handling and storage. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான பண்ணை பொருட்களுடைய மொத்த தன்மையுடைய பண்புகள், அதோடைய போக்குவரத்து, அதோடைய சேமிப்பு வந்துட்டு ரொம்பவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடினமான, விலை உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த உண்மை வந்துட்டு உற்பத்தியில் இருப்பிடத்தை நுகர்வு அல்லது செயலாக இடத்திற்கு அருகில் எங்காவது கட்டுப்படுத்துகிறது போக்குவரத்து அப்படின்றாங்க. கையாளுதல் மற்றும் சேமிப்பதற்கான அதிக செலவுகள் காரணமாக பருமமான பொருட்களின் விலை பரவல் அதிகமாக உள்ளது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம ஒரு பொருளை வைக்கிறோம், விவசாயிகளை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு பொருளை அறுவடை செய்கிறாங்க, அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தேவைப்படும். ஃபார்ம் ஹவுஸ் வேர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த வேர் ஹவுஸ் தேவைப்படும். ஸோ பெரிஷபிள் குட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அங்கே ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கணும். ஸோ இதெல்லாம் அதிகமான காஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி காஸ்ட் இருக்கிறனால அவங்களால அதிகமாக பல்கான ப்ராடக்ட்ஸ் விற்க மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அது வந்துட்டு நிறையா ஸ்டோரேஜ் தான் முக்கியம். ஓகேவா? அறுவடை பண்ணுறது முக்கியம் இல்லை, அது வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கிறது தான் இதில் வந்துட்டு ஒரு மெயினான பாயிண்ட்டே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் இன் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு தயாரிக்கிறதுல குவாலிட்டி சேஞ்ச் ஆகும் அப்படின்றாங்க. ஓகே, எல்லாமே ஒரே தரமாக தான் இருக்கும், ஃபஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்கும். பட் அந்த குவாலிட்டிங்கிறது வேரியேஷன் ஆகும் ப்ராடக்ட்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இர்ரெகுலர் சப்ளை ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி சீசனபிள் ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இதுவும் ஒன்று தான். பிகாஸ் ஆஃப் இர்ரெகுலர் சப்ளை ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் சப்ளை தான் இருக்கும். ஸோ மாதமாக அவங்க அந்த ப்ராடக்டை வந்து செய்ய முடியாது இல்லையா? 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அந்த இலைகள் இருக்கும், 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அது வந்து க்ராப் ஆகும் இல்லையா? ஸோ இப்படி இருக்கும்போது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? 2 மாதமோ 3 மாதமும் சம்டைம்ஸ் 5 மாதம் கூட டைம் எடுக்கும். பட் சில பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா 1 மாதத்துலேயே விளைவிச்சிடும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் ரெகுலரான சப்ளை வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்மால் சைஸ் ஆஃப் ஹோல்டிங் அண்டு ஸ்கேட்டர்ட் ப்ரொடக்ஷன். அதாவது வைத்திருக்கும் சிறிய அளவு மற்றும் சிதறிய உற்பத்தி அப்படின்றாங்க. ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு த்ரூ அவுட் த லென்த் அண்டு பிரெத் ஆஃப் த கண்ட்ரி அண்டு மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஸ்மால் சைஸ். திஸ் மேக்ஸ் த எஸ்டிமேஷன் ஆஃப் சப்ளை டிஃபிகல்ட் அண்ட் ஆல்சோ கிரியேட்
ப்ராப்ளம் இன் மார்க்கெட்டிங். அதாவது பண்ணை பொருட்கள் நாட்டில் உள்ள நீளம் மற்றும் அகலம் முழுவதும் உற்பத்தி செய்யுது அப்படின்றாங்க. மற்றும் பெரும்பாலான ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்துட்டு சிறிதளவே இருக்காங்க. ஸோ அந்த உற்பத்தி செய்கிறவங்க சிறிதளவு தான் இருக்காங்க அப்படின்றாங்க. இதனால வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட் ஆகுது. இதனால அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்க்கும் ரொம்பவே ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராடக்ட் ப்ரைஸிங், அதாவது தயாரிப்போடைய விலை. அப்பார்ட் ஃப்ரம் த ப்ராப்ளம் இன் எஸ்டிமேஷன் ஆஃப் டோட்டல் சப்ளை இன் அ small farm agriculture, an individual farmer face typical marketing situation. As is share in total supply in every small, he cannot influence the market supply, further owing to the inelastic nature of demand of the most of the farm products. The market price for his product is determined independent of his supply. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ப்ரைஸிங்கிறது அது ஃபார்மர்ஸாலேயே வந்துட்டு கொண்டு போக முடியாது. பிகாஸ் ஒரு சமயம் அந்த ப்ராடக்டோட விலை ஏறி இருக்கும், ஒரு சமயம் அந்த ப்ராடக்டோட விலை கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இதனால் இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக ஃபார்மர்ஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம வந்துட்டு இது ப்ராப்ளம்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் விரிவாகவே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங், செயலாக்கம் அப்படின்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் need some kind of processing before consumption by the ultimate consumers. The processing function through adds value, increasing the price spread of agriculture commodities. Processing firm enjoy the advantages of monopsony, oligopsony ஆர் டியோப்சோனி இந்த மார்க்கெட். பெரும்பாலான பண்ணை பொருட்களுக்கு இறுதி நுகர்வதற்கு முன் சில வகையான செயலாக்கம் தேவைப்படுது அப்படின்றாங்க. ஓகேவா, அதாவது ஃபார்ம் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு கன்சியூமருக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி சம் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றாங்க. செயல்பாடு மதிப்பை சேர்த்தாலும் விவசாய பொருட்களை விலை பரவலை அதிகரிக்கிறது. செயலாக்க நிறுவனங்கள் சந்தையில் மோனோப்சோனி, ஒலிபுப்சோனி அல்லது டூப்சோனி நன்மைகளை அனுபவிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இது எல்லாமே இந்த 8 பாயிண்ட்ஸ் எல்லாமே எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அண்ட் ப்ரொடக்ஷனில் வந்துடுது. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் இல்லையா, க்ரோத் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இன் இந்தியா. இந்தியாவில் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், மார்க்கெட்டிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டிஸ் டெவலப்ட் ஆஃப்டர் த மேன் வாஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் மோர் ஃபுட் தென் ஹீ நீடட் ஃபார் ஹிம்செல்ஃப் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹிஸ் ப்ராடக்ட்ஸ் வித் அதர் ஸ்டேட்டட். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் அந்த மனுஷனுக்கு தேவைப்படுற ஃபுட்டு மட்டும்தான் அவன் தயாரிச்சிட்டு இருந்தான். ஓகேவா, பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கும் கொண்டு போகிற அளவுக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு மனிதன் வந்துட்டு தயாரிச்சிட்ருக்கான். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில் ஒரு க்ரோத்தாக தான் இருக்குது. பிகாஸ் அதர் கண்ட்ரி இந்த மாதிரிலாம் போகும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் ட்ரான்சிஷன் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஃபார் கன்சப்ஷன் டு ப்ரொடக்ஷன் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் கேம் அபவுட் ஸ்லோலி. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வுக்கான உற்பத்தியிலிருந்து பரிமாற்றத்திற்கான உற்பத்திக்கு இந்த மாற்றம் மெதுவாக வந்தது அப்படின்னு சொன்னது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்சிஷன் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஃபார் கன்சப்ஷன் டு ப்ரொடக்ஷன் ஃபார் எக்ஸ்சேஞ்சுக்கு மெதுவாக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அபவுட் அ சென்ச்சுரி அகோ, அதாவது சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி farmers used to consume most of what they produced, but now most of the farmers produces exchange for other things what they require. ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஃபார்மர்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான், அவங்களுக்கு என்ன முடியும் அப்படின்றத மட்டும்தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் போக போக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன ரெக்யூர் பண்ணுறாங்க, என்ன விரும்புகிறாங்களோ அதை வந்துட்டு தயாரித்து மித்த நாட்டுக்கும் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், திஸ் டெண்டன்சி ஹேஸ் இன்க்ரீஸிங் த டிபெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட். ஸோ இதனால வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஹேஸ் ரிசல்டட் இன் ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த மார்க்கெட் மெக்கானிசம். ஓகே,
So, the importance of an efficient marketing system as a vital link between the farmer and consumer was recognized way back in 1928 by the Royal Commission on Agriculture. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயி மற்றும் நுகர்வோர் இடையே ஒரு முக்கியமான இணைப்பாக திறமையான சந்தைப்படுத்துதல் முறையின் முக்கியத்துவம் வந்துட்டு 1928 விவசாயத்துக்கான ராயல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்போதுல இருந்தே அரசாங்கம் வந்துட்டு அவ்வப்போது பல்வேறு நிர்வாக மற்றும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் மூலம் நல்ல முன்னேற்றமும் அடைந்துச்சு இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1935 இந்த மார்க்கெட்டிங் அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, இது வந்துட்டு நடந்துச்சு. 1937 விவசாயிகளோட பொருட்கள் வந்துட்டு தரம் அப்புறம் வந்துட்டு அதுக்கான சட்டத்தை வந்துட்டு கவர்மெண்ட்டை எத்தி வச்சுச்சு. சந்தை கணக்கெடுப்புகளை நடத்துதல் மற்றும் நாட்டில் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகளை நிறுவுதல் ஆகியவை நாட்டை மேம்படுத்துவதற்கான சில நடவடிக்கைகளும் இதுக்கப்புறமா தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தைப்படுத்துதல் நிலைமை மற்றும் விவசாய சந்தைப்படுத்தலை முடிந்தவரை திறமையான தாக்குதல். ஓகேவா, ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ கவர்மெண்ட்னாலேயும் இந்த இது வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிறனால கவர்மெண்ட்டும் சம் பாலிசி சம் ஸ்கீம்ஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்க்கு அதிகமாகவே கொண்டு வந்தாங்க. ஸோ டியூரிங் த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் 5 இயர் பிளான், ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் செகண்ட் 5 இயர் பிளான் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. அப்போல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. பட் வாட் எவர் development took place in sphere of marketing was due to the gradual progress towards commercialization of marketing and not because any specific government government efforts. ஸோ பார்த்திங்கன்னா அந்த 5 இயர் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான்லேயோ இல்லை செகண்ட் 5 இயர் பிளான்லேயோ அவங்க இதுக்கான ஒரு முக்கியத்துவம் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் விவசாய சந்தைப்படுத்தல் முக்கியத்துவம் பெறவில்லை. சந்தைப்படுத்துதல் துறையில் எந்த வளர்ச்சி ஏற்பட்டாலும் அது விவசாயத்தின் வணிகமயமாக்கலை நோக்கி படிப்படியாக முன்னேற்றத்தின் காரணமாகவே தவிர குறிப்பிட்ட அரசாங்க முயற்சிகளால் அல்ல. அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்குங்கிறது அது வந்துட்டு எப்போ டெவலப் ஆச்சோ அதுக்கப்புறமா தான் நிறையா ஸ்கீம்ஸ் நிறையா பாலிசிஸ் நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த துறையை அதிகமாக வளர்ச்சி அடையணும் அப்படின்றது தனியாக எந்த நோக்கமாகவும் வந்துட்டு கொண்டு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் க்ரோத் ஆகுது. அதோட மூலியமாகவே எக்ஸ்போர்ட் ஆகிறதும் சரி இம்போர்ட் ஆகிறதும் சரி அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரேடிங் இதெல்லாம் அதிகமாச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு நிறையா நன்மைகளும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் ஆஃப் க்ரோத் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் விவசாய சந்தைப்படுத்துதலுடைய வளர்ச்சிக்கான காரணிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் இன் அக்ரிகல்ச்சர். அதாவது ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாய தொழில்நுட்பத்தில் வந்துட்டு தொழில்நுட்பம் மாறுதல். அதாவது இன்னும் அதிகமான டெக்னாலஜி வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் வந்தது இதுக்கான ஒரு முக்கியம் அப்படின்றாங்க. ஸோ வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ நிறையா வகையான ஆர்கானிக் ஃபார்மிங்கும் இன்ஆர்கானிக் ஃபார்மிங்கும் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கும் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இது மூலியமாக அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை இப்போ இருக்கக்கூடிய மாடரேட் மெத்தடும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மாடரேட் மெத்தடுன்னு போது நிறையா நியூ டெக்னாலஜிக்கல் நிறையா மிஷின்ஸும் இருக்கும் இல்லையா. ஸோ அது மூலியமாக நம்மளுக்கு ஈஸியாக க்ராப் பண்ணுறதுக்கு விவசாயிங்களுக்கு அதிகமாக உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கை இன்க்ரீஸ் படுத்துறதுக்கான ஒரு டெக்னாலஜியாக இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்குன்னு வந்துட்டு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the tendency towards increasing specialization by farmers and regions in certain crops or livestock has resulted in an increases in their efficiency and the breakdown in the self-sufficiency of the family unit. Specialization thus has resulted in increased production which is the base for the growth of marketing and in turn of the economy. அதாவது விவசாயிகள் மற்றும் எங்களின் நிபுணத்தை வந்துட்டு அதிகரிக்கும் போக்கு சில பயிர்கள் அல்லது கால்நடைகள் அவற்றின் செயல்திறனில் அதிகரிப்பு மற்றும் குடும்ப அழகின் தன்னறிவு முறிவுக்கு வழிவகுத்தன அப்படின்னு சொல்கிறாங்க. நிபுணத்தின் எனவே உற்பத்தியை அதிகரித்து இது சந்தைப்படுத்துதலின் வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்திற்கும் வளர்ச்சியும்
அடையுது அப்படின்றாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங் மூலியமாக நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மூலியமாக நம்மளுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் நடக்குது. ஓகேவா? அதில் சில வகையான பயிர்களை நடும்போது அதில் நிறைய ப்ராஃபிட்டும் ஏற்படுத்துகிறாங்க இல்லையா? ஸோ அதை வந்துட்டு வாங்குறதுக்கும் பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஓகே, குறிப்பிட்டதை. ஸோ நம்ம வந்துட்டு விவசாயிகள் மட்டுமே வந்துட்டு, அதாவது அது வந்துட்டு ஒரு ரா மெட்டீரியலாக தான் தயாரித்து கொடுக்குறாங்க. பட் அதையே நம்ம வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஒரு இதுவாக நடத்துறதுக்கு என்னவா ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. லைக் ஜூட்டாக இருக்கட்டும் சரி, இல்லை பருத்தியாக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அர்பனைசேஷன், நகரமயமாக்கல். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய இந்த அக்ரிகல்ச்சரை விரும்புவாங்க. பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை விரும்புவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதனாலேயும் வந்துட்டு க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ், கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸும் அதிகமாகுது இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கோ பை பண்ணுறதுக்கோ கம்யூனிகேஷன் முக்கியம். ஸோ கம்யூனிகேஷன் இருக்கும் போது அதுக்கு இடையில எவ்வளோ பேர் மிடில் மேன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக நம்மளோட ப்ராடக்ட் இன்னும் அதிக பேருக்கு கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் அதிகமாகுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் க்ரோத் அதிகமாகிருக்கு, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் க்ரோத் அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர்ஸ் ஆஃப் அ டெவலப்டு மார்க்கெட். டெவலப்டு மார்க்கெட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ a good developed market should provide commodities which the consumer want and are ready to pay for. ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு டெவலப்டு ஆன ஒரு மார்க்கெட்டில் அதோடைய கேரக்டரிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இஷ்டத்துக்கு எந்த ஒரு பொருளையுமே வைக்க முடியாது. ஸோ இப்போ ஒரு கன்சியூமர் இருக்காங்க, அவங்களால இந்த ப்ராடக்டை வாங்க முடியுமா, அவங்களால இந்த ப்ராடக்டை வந்துட்டு இந்த காசு கொடுத்து வாங்க முடியுமா, அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ், ப்ராடக்ட் எல்லாமே, குவாலிட்டி, குவான்டிட்டி எல்லாமே சேர்த்து வைப்பாங்க. ஸோ முக்கியத்துவம் கொடுக்குறது கன்சியூமர். ஓகேவா? ஒரு பொருளை வந்துட்டு சேல் மட்டும் பண்ணால் மட்டும் போதாது. ஸோ அதுக்கு வந்துட்டு கரெக்டான ப்ரைஸையோ கரெக்டான குவாலிட்டியோ கொடுக்கணும். ஸோ அவங்களால விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, it should provide a wide variety of products to the consumer so that they may easily choose for themselves. The variety should not be so wide as to create confusion for them. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கிறனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்தளவுக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ நான் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன், ஸோ எப்போயுமே நான் இது தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நியூவாக ஒரு மார்க்கெட்டிங்கில் ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரையலுக்காக வாங்குவோமே தவிர மித்தபடி நம்ம டெய்லி ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பொருளை நம்ம வாங்காமல் வரமாட்டோம். ஓகே, ஸோ அதாவது நம்மளுக்கு சேல் பண்ணுறவங்களுக்கு அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிடிச்ச மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு பொருளாக இருக்கணும். அது வந்துட்டு நிறைய வெரைட்டிஸாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நோ ஹார்மல் ப்ராடக்ட் ஷுட் பி ஆஃபர்டு ஃபார் சேல் இன் த மார்க்கெட். ப்ரிகாஷன் ஷுட் பி டேக்கன் இன் த ப்ராடக்ட் கன்சியூமர். அதாவது தீங்கு விளைவிக்கும் இந்த பொருட்கள்லாம் வந்துட்டு சந்தையில் வந்துட்டு விற்பனை செய்ய மாட்டாங்க. ஓகேவா? அது வந்துட்டு நுகர்வோரை வந்துட்டு பாதிக்கக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் ஆன ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு தயாரிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, டெவலப்டான ஒரு மார்க்கெட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகே, த இன்ஃபர்மேஷன் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் குட்ஸ் இன் த மார்க்கெட் அண்ட் த ரிலேட்டிவ் மெரிட் ஷுட் பி அவைலபிள் டு ஆல் ப்ராஸ்பெக்டிவ் கன்சியூமர். அதாவது சந்தையில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய இருப்பும் அதோடைய தொடர்புடைய தகுதிகளை பற்றி தகவல்களை வருங்கால நுகர்வோருக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான். அதாவது அந்த ப்ராடக்டோட அவைலபிள், அதோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்னு, எல்லா கன்சியூமருக்குமே கிடைக்கணுன்றது அவங்க இது பண்ணி வச்சுருவாங்க. ஸோ மோஸ்ட்டாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் இப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தேர் ஷுட் நாட் பி எனி pressure on the consumer to buy products from a particular trader or class of traders. அதாவது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ப்ராடக்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ போய் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை வாங்குங்கன்னு திணிச்சோம் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்,
ஓகே. ஸோ ஜஸ்ட் இதனால இவ்வளோ நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் வாங்குறதும் வாங்காததும் அது கன்சியூமருடைய ஒரு இதுதான். ஓகேவா? கன்சியூமருடைய ஒரு விஷ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். த ரீட்டைலிங் சர்வீசஸ் ஷுட் பி அவைலபிள் இன் த மார்க்கெட் டுகெதர் வித் த ஹோல்சேல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஸ்மால் கன்சியூமர். அதாவது சிறு நுகர்வோருக்கு சந்தையில் வந்துட்டு மொத்த வசதிகளும் சில்லறை விற்பனை சேவைகளும் கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஷுட் பி ஃபேர் அண்ட் யூனிஃபார்ம் ஃபார் த ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஆல் த கேட்டகரி ஆஃப் கன்சியூமர். ஸோ எல்லா கன்சியூமருக்குமே ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸை, ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் ப்ரைஸ் ப்ராடக்ட்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு இவங்க பணக்காரவங்களாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 200 பொருளை நம்ம 300 விற்கிறோம் அப்படின்றது கிடையாது. இவங்க ஏழையாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 200 பொருளை நம்ம வந்துட்டு குறைச்சி விற்போம், லைக் 100 விற்போம் அப்படின்லாம் கிடையாது. ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சரிசமமான ஒரு ப்ரைஸ் தான் கொடுக்கணும். அதுதான் ஃபிக்ஸ்டு ப்ரைஸுன்றாங்க. ஓகே. ஸோ there should not be any wastage of products in the market. அதே மாதிரி எந்த ஒரு வேஸ்டேஜுமே வந்துட்டு அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடாது. எந்த ஒரு வேஸ்டேஜான ப்ராடக்ட்ஸுமே அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, லைக் இப்போ வந்துட்டு எக்ஸ்பைரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த மார்க்கெட்டில் வைக்க மாட்டாங்க. எல்லாமே உடனுக்குடனையாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் வைப்பாங்க. நெக்ஸ்ட், த ப்ரொடியூசர் ஷுட் பி ஏபிள் டு செல் இஸ் சர்ப்ளஸ் குயிக்லி அண்ட் கெட் அ ப்ரைஸ் விச் இஸ் கன்சிடென்ட் வித் த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் சிச்சுவேஷன். அதே மாதிரி ஒரு பொருளோடைய டிமாண்டும் சப்ளையும் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நேரத்தில் ப்ரைஸை உயர்த்திடுவாங்க. ஓகேவா? ஸோ அதே நேரத்தில் அந்த டிமாண்டும் சப்ளையும் கம்மி ஆகுது அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த பொருளோட விலை கம்மி பண்ணிடுவாங்க. ஓகே, இது வந்துட்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. தென் adequate and efficient storage, transformation and processing facility should be available. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்படான ஒரு மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், அதுக்கான ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், இது ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட், ப்ராப்பர் கிரேடிங் ஃபெசிலிட்டி ஷுட் பி அவைலபிள். அதாவது முறையான தரவரிசை வசதிகள் இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தரவரிசைன்னு சொல்லும் போது கிரேடிங் கரெக்டாக இருக்கணும். ஓகே, த மெத்தட் ஆஃப் பேக்கேஜிங் ஷுட் பி ஆஸ் பெர் த ரெக்யூர்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றாங்க. என்னென்னா பேக்கேஜிங் வந்து நீட்டாக இருக்கணும். ஸோ இப்போ மார்க்கெட்டிங் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஸோ ஒரு கன்சியூமர் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கக்கூடிய என்ன அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய அந்த பேக்கேஜிங், அந்த ப்ராடக்டோடைய பேக்கேஜிங்கை தான் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்டோ இல்லை வந்துட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன நன்மையோ என்ன தீமையோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது பார்க்க அட்ராக்டிவாக இருக்கா. இதுவே நீங்கள் சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிண்டர் ஜாய் அப்படின்னு ஒரு சாக்லேட் இருக்கும். ஸோ அந்த சாக்லேட்டு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. பட் அது பார்க்க நல்லா இருக்குது. ஓகே, கையில் வைக்கிறது இதோட கலர் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே டல் கலராக இருக்காது, எல்லாமே அட்ராக்டிவ் கலராக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அட்ராக்டிவாக இருக்குது. இது வந்துட்டு கார்ப்பரேட் திங்ஸ். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, கன்சியூமர் பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இன் இந்தியாவில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியன் சிஸ்டம் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சஃபர்ஸ் ஃப்ரம் அ நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். ஆஸ் அ கன்சிக்வன்ஸ் த இந்தியன் ஃபார்மர் இஸ் டிப்ரைவ்ட் ஆஃப் அ ஃபேர் ப்ரைஸ் ஃபார் இஸ் ப்ரொடியூஸ். The main defects of the agriculture marketing system are discussed here. ஸோ கீழே வந்துட்டு அதை பற்றி விரிவாக சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வேளாண்மை சந்தைப்படுத்தல் முறை மற்றும் பல குறைபாடுகளால் பாதிக்கப்படுகிறது. ஸோ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறையா டிஃபெக்ட்ஸ்னால் சஃபர் ஆகிட்டுருக்கு அப்படின்றாங்க. ஓகே, இந்தியா விவசாயி தனது விளை பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்காமல் தவிக்கிறார்கள். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொருளுக்கு தகுந்த மாதிரியான ப்ரைஸ் எதுவுமே கிடைக்காது. நம்மளே இப்போ வந்துட்டு பார்த்துருப்போம், இல்லை நிறைய நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம், இல்லை நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கும். நம்ம வந்துட்டு எந்த ப்ரைஸுக்கு விற்போமோ அந்த ப்ரைஸுக்கு நம்மளுக்கு கிடைக்காது, இல்லை இதனால விவசாயிகள் வந்து ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் விவசாய சந்தைப்படுத்தல் முறையின் முக்கிய குறைபாடுகள் வந்துட்டு கீழே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. லைக் ஒரு பாயிண்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு முறையற்ற கிடங்குகள், அதாவது இன்ப்ராப்பரான வேர் ஹவுசஸ். தெர் இஸ் அன் ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ராப்பர் வேர் ஹவுஸ் ஃபெசிலிட்டி
ஃபெசிலிட்டிஸ் இந்த வில்லேஜ். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைடில் எந்த ஒரு வேர் ஹவுஸுமே இருக்காது. ஸோ அந்த வேர் ஹவுஸில் தான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் இல்லையா. ஸோ அப்படி அந்த மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைடில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸுக்கெலாம் அந்த அளவுக்கு என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, இந்த வேர் ஹவுஸான ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ இந்த வேர் ஹவுஸ்ன்னு எடுத்துக்கணுன்னா அதுக்கு நிறையா காஸ்ட்டு செலவாகும். ஓகே, ஸோ இதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அதிகமாகவே கஷ்டப்படுறாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிஷபிள் குட்ஸாக தான் இருக்கும். ஸோ அங்கே ரீஃப்ரிஜரேட்டரே இல்லை அப்படின்னா அங்கே எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இதனால் அதிகமாக அவதிப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். Therefore, the farmer is compelled to store his products in pits, mud vessels, kucha, storehouses, etc. This unscientific methods of storing lead to considerable wastage. Approximately 1.5% of the produce gets rotten and becomes unfit for human consumption. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு மார்க்கெட்டிங் நம்மளோட இந்தியாவில் அதிகமான விலைக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமான காரணம் வேர் ஹவுஸ் இல்லாததுனால தான். ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி பிட்ஸ், மட் வெசல்ஸ் இது மூலியமாக, அதாவது குழி மண் பாத்திரங்களில் சேமித்து வச்சிட்றாங்க. ஓகேவா, வேர் ஹவுஸ்க்கு பதிலாக இந்த மாதிரியான பாத்திரங்களில் சேமித்து வச்சதுனால அந்த ப்ராடக்ட்டுக்கான விலை கம்மியாகுது. பிகாஸ் ஆஃப் சமது அழுகி போயிருக்கும், அழுகிற ஸ்டேஜில் இருக்கும் அந்த பெரிஷபிள் குட்ஸ்லாம். அந்த வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் சரி, அது அழுகிற நிலமையாக இருக்கும். இன்னும் 2 நாளில் அழுகி போன இதாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு வாங்குறவங்களுக்கு அது வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வேஸ்டேஜாக தான் இருக்கும். ஸோ இதனால நிறையா வேஸ்டேஜ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ வந்துட்டு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதி விவசாயிகளுடைய வில்லேஜில் வேர் ஹவுஸ் இல்லாததுனால தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லேக் ஆஃப் கிரேடிங் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ தரப்படுத்துதல் மற்றும் தரப்படுத்துதல் இல்லாமல் அப்படின்றாங்க. ஓகேவா, அதாவது கிரேடிங் ஸ்டாண்டர்டைசேஷனில் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைபாடு இருக்குது அப்படின்றாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆர் நாட் கிரேடட் ப்ராப்பர்லி. அதாவது இப்போ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கிரேட் எதுவும் போட மாட்டாங்க இல்லையா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்களேன், பல்வேறு வகையான விவசாய விளைபொருட்கள் முறையாக தரம் வந்துட்டு பிரிக்கப்படவில்லை. இதுக்கான தரம் இவ்வளோ, இதுக்கான தரம் இவ்வளோ அப்படின்னு அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான டிஃப்ரெண்ட் எதுவுமே வேரியேஷன் ஆகலை. எல்லாத்துக்குமே ஒரே தரத்தை தான் போடுவாங்க. பொதுவாக நடைமுறையில் உள்ள நடைமுறை தாரா விற்பனை ஆகும். இதில் அனைத்து தரமான விளைபொருட்களில் குவியலும் ஒரே இடத்தில் விற்கப்படுகிறது. ஓகே, ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தாரா அப்படின்ற ஒரு நடைமுறையில் இருக்க ஒரு விற்பனையில் இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரியான தரையாக தான் இருக்குது. ஓகேவா, ஒரே மாதிரியான கிரேடாக தான் இருக்குது. இதனால் வந்துட்டு சிறந்த குணங்களை உற்பத்தி செய்யும் விவசாயிங்களுக்கு சிறந்த விலை வந்துட்டு உறுதியாக கிடைக்கிறதில்ல. எனவே சிறந்த விதைகளை பயன்படுத்துவதும் சிறந்த ரகங்களை உற்பத்தி செய்வதும் ஊக்கமளிக்கிறது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சம் சீட்ஸ்லாம் ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கும். ஓகேவா, அது வந்துட்டு அறுவடை பண்ணும்போது அது கம்மியான ரேட்டுக்கு போகும். ஓகேவா, இதனாலையும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் விவசாயிங்க எல்லாம். நெக்ஸ்ட்டு இன்அடிக்குவேட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். அதாவது போதிய போக்குவரத்து ஃபெசிலிட்டிஸ் இல்லாமையும் அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இதாகும். என்ன அப்படின்னு பாருங்களேன், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஹைலி இன்அடிக்குவேட் இன் இந்தியா. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைட்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸே இருக்காது. ஸோ அப்படின்ற போது அவங்களுடைய பொருளை இன்னொரு இடத்துல கொண்டு போகிறதுக்கு வசதி இல்லாமனால ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றாங்க. ஒன்லி a small number of villages are joined by railways and puka roads on mandis. Then produce has to be carried on slow moving transport vehicles like bullock carts. Obviously, such means of transport cannot be used to carry produce to far off place, and the farmer has to dump his produce in nearby market even if the price obtained in this market is considerably low. This is even toured with perishable commodities. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம். ஸோ ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பெரிஷபிள் குட்ஸாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அன்னன்னைக்கு அதுக்கான 1 நாள் 2 நாளே கெடுற தன்மை இருக்கும். ஓகே, அந்த மாதிரியான குட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு ரயில் வந்துட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை தான் வர மாதிரி இருக்கும். பஸ்ஸுங்க வந்துட்டு 1 நாளைக்கு 2 தடவை தான் வர மாதிரி இருக்கும். 2 நாளைக்கு ஒரு தடவை தான் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் நடக்கும்போது அந்த பொருள் வந்துட்டு கெடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, போதுமான போக்குவரத்து இல்லாமல்.
ஓகே. ஸோ ரொம்ப தூரம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சிட்டி இருக்குன்னா அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அதுக்கும் மேலேயே 40 கிலோமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிட்டி ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு சிட்டிக்கு போகிறதுக்கு 40 கிலோமீட்டர் ஆகுது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அது வந்துட்டு அந்த மாட்டு வண்டியிலே கொண்டு போயிட்டு இருந்தால் பாதி இது என்ன ஆகும், ஆக்சிடெண்ட் ஆகிடும், ரோடு சரியில்லாமல். பாதி இது ரொம்ப நேரம் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, சில பெரிஷபிள் குட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அழிகக்கூடிய ஒரு இதாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ காத்தோட்டம் அதிகமாக இருக்கும், காத்தோட்டம் இல்லாமல் அது ஒரு கூடக்குள்ளே வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாஸ் தான் ஆகுது விவசாயிங்களுக்கு. ஸோ போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனாலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், presence of a large number of middlemen. அதாவது அதிக எண்ணிக்கையிலான இடைத்தரகர்கள் இருப்பது. ஸோ அந்த மிடில் மேன் அப்படின்றத நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அவங்க வந்துட்டு விவசாயிகளுக்கும் கன்சியூமருக்கும் இடையில அதிகமாக இருக்கிறனால ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்றாங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். The chain of middlemen in the agriculture marketing is so large that the share of farmers is reduced substantially. For instance, a study of D.D. Sidhan revealed the farmer obtained only about 53% of the price of rice, 31% being the share of middleman, the remaining 16% being the marketing cost. The case of vegetables and fruits and share was even less, 39% in the former case, 34% in the latter. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுடைய பங்கு வந்துட்டு எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 53% இருக்குது. ஓகேவா? 53% மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? 31% வந்துட்டு மிடில் மேனுடைய பங்காக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய அந்த 16% வந்துட்டு சந்தைப்படுத்தலுடைய செலவாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு காய்கறிகள் மற்றும் பழங்களோட விஷயத்தில் பங்கு வந்துட்டு இன்னும் குறைவாக தான் இருக்குது அப்படின்றாங்க. முந்தைய வழக்கில் வந்துட்டு 39% இருந்து 34% மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. த ஷேர் ஆஃப் மிடில் மேன் இந்த கேஸ் ஆஃப் வெஜிடபிள் வாஸ் 29.5%. இந்த கேஸ் அதாவது இந்த வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் சரி, ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் சரி, இந்த மிடில் மேனுடைய பங்கு எவ்வளோ இருக்குன்றதை பாருங்களேன். 29.5% இருக்குது வெஜிடபிள்ஸில். இதுவே ஃப்ரூட்ஸில் பாருங்கள் 46.5% இருக்குது. சம் ஆஃப் த இன்டர்மீடியரிஸ் இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சிஸ்டம் ஆர் வில்லேஜ் ட்ரேடர்ஸ், குச்சார் ஹத்தியாஸ், தென் இன் புரோக்கர்ஸ், ஹோல்சேலர்ஸ், ரீட்டெயிலர்ஸ், மணி லெண்டர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, விவசாய சந்தைப்படுத்துதல் அமைப்பில் உள்ள சில இடைத்தரகர்கள் கிராம வியாபாரிகளாக இருக்காங்க. அந்த மிடில் மேன்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடர்ஸ், ரீட்டைலர்ஸ், புரோக்கர்ஸ், ஏஜென்ட்ஸ், ஹோல்சேலர்ஸ், மணி லெண்டர்ஸ், இவங்க தான் அந்த மிடில் மேனுன்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மால் ப்ராக்டிசஸ் இன் அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் அப்படின்றாங்க. ஒழுங்குபடுத்தப்படாத சந்தைகளுடைய முறைகேடுகள்னாலையும் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ ஈவன் நவ் த நம்பர் ஆஃப் அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் இந்த கண்ட்ரி சப்ஸ்டெனபிள் லார்ஜ். ஸோ என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போது கூட நாட்டில் கட்டுப்பாடற்ற சந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது. ஓகேவா? விவசாயிகளோட அறியாமல் மற்றும் கல்வி இல்லாததுனாலையும் அதை வந்துட்டு இந்த மாதிரியான மிடில் மேன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்கள வந்து சீட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? கம்மியான விலைகளை கொடுத்து அவங்கள சீட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், போதிய சந்தையோட தகவல் இல்லாமையும் ப்ராப்ளமாக இருக்குது. என்னென்னா, பல்வேறு சந்தைகளை வந்துட்டு சரியான சந்தை விலை குறித்த தகவல்களை விவசாயிகள் வந்துட்டு பெறதில்லை. ஓகேவா? இந்த மார்க்கெட்டிங்கில் இதோடைய விலை இவ்வளோ அப்படின்றது விவசாயிகளுக்கே தெரியறதில்ல. அதனால் வியாபாரிகளுக்கு வந்துட்டு தங்களுடைய என்ன விலை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறாங்க. அதனால் அந்த மிடில் மேன் வந்துட்டு என்ன விலை சொன்னாலும் ஏற்றுக்கிறாங்க. ஓகே. இதனால அக்ரிகல்ச்சர் வந்துட்டு ரொம்பவே பாதிக்கிறாங்க. அந்த விவசாயிகள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமாக பாதிக்கிறாங்க. ஓகே. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இன்அடிக்குவேட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், அதாவது போதிய கடன் வசதிகள் இல்லாததுனாலேயே இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இந்தியாவில். ஸோ இந்தியன் ஃபார்மர் பீயிங் புவர் tries to sell off the produce immediately after the crop is harvested through prices at the time are very low. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஃபார்மர்ஸ் எல்லாமே ஒரு ஏழைகளாக தான் இருப்பாங்க இல்லையா? அந்த நேரத்தில் விலை வந்துட்டு மிகவும் குறைவாக இருந்தாலுமே அவங்களுடைய அறுவடை உடனே இல்லாததுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய காஸ்ட்டு கம்மியாகிடும். ஓகே. இந்த பிரச்சனைகள் எல்லாமே மார்க்கெட்டிங்கில் ஃபேஸ் ஆகிட்டுருக்கு இந்தியாவில். ஓகே. ஸோ இதனால் மோஸ்ட்டாக அவதிப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபார்மர்ஸ் தான் அண்ட் நம்மளும் தான், கஸ்டமரும் தான். பிகாஸ் ஆஃப் என்னென்னா அதிக விலை வச்சு விற்பாங்க இல்லையா, அது வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறது, இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போனால் வாங்கி தான் ஆகணும். பட் இதுவே நம்ம விவசாயிங்களுக்கு டைரெக்டாக வாங்கினோன்னா அவங்களுடைய அறியாமல் நம்மளுக்கு கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ இதனால் அவங்க மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க. ஓகே, கஸ்டமர் கூட இதே வந்துட்டு பேரம் பேசுகிறவங்க போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பேரம் பேச முடியாது. பிகாஸ் நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படி இருக்குது. ஓகே, ஸோ உண்மையாலுமே சொல்லப்போனால் வெளியில் இருக்கக்கூடிய அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருட்களை விட வெளியில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்துட்டு நீட்டாகவும் இருக்கும், எந்த ஒரு ரசாயன பொருட்களும் கலக்காமல் இருக்கும். ஸோ அதை நம்ம வெளியில் விவசாயிகளுக்கு மூலியமாக நம்மளுக்கு அந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கினாலும் கரெக்டான ரேட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அவங்களும் பலனடைச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ இடையில இந்த ரீட்டெய்லர்ஸ், ஹோல்சேலர்ஸ், இந்த சூப்பர் மார்க்கெட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இதுதான் ரேட்டு அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ்டு ரேட்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அது ஃபிக்ஸ்டு ரேட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஓகேவா, ஸோ 1 மந்த், 1 வருஷம், 2 வருஷத்துலேயே அந்த ஒரு இதை அப்படியே ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு ஜூஸ் வந்துட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி குடிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி குடிக்கிறோம், அது வந்துட்டு ஒரு 60 ரூபாயாக இருக்குது. ஓகே, ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால அது ஒரு 60 ரூபாயாக இருக்குது. இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சையே அந்த பழங்களை ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கி நம்ம அதை விட அதிகமான குவான்டிட்டியாக வாங்கி குடிக்கலாம். ஓகே, ஸோ பட் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ்க்கு அந்த அளவுக்கு தெரியலை. பட் இதுக்கப்புறம் இதை பற்றி படிக்க எல்லோரும் மாறுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டிங்கோடைய இஷ்யூஸ் வரையும் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆன்லைன் மார்க்கெட்டிங், அதாவது இந்த அக்ரிகல்ச்சரோடைய ஆன்லைன் மார்க்கெட்டிங், அப்புறம் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டிங் இன் இந்தியா அண்ட் அதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.